வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகவும் பரபரப்பான ஒரு நிலையில் இருக்கிறது தமிழர் தாயகம் என்கின்ற ஒரு விடயம்தான் இன்று பிரதான களத்திலே இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் அவருடைய அணிகளுக்கும் என்ன நேர்ந்தது? இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவதற்கான களம் ஒட்டுமொத்தமாக முடக்கப்படுவதற்கான முயற்சிகளை ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்களா? தமிழரசு கட்சியை சார்ந்த 17 வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து அவைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயத்தின் பின்னணியில் அரசியல் இருக்கின்றதா? நீதிமன்றத்தை நாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சார்ந்தவர்கள் நீதிமன்றம் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்குமா? அல்லது அனுர அரசாங்கம் திட்டமிட்டு தமிழர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த தேர்தலில் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழ் சார்ந்தவர்களுடைய வேட்பு மனுக்களை அவை நிராகரிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறதா? இதுதான் இன்றைய பிரதான ஒரு கேள்வியாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த காணொளிக்குள் நாம் பல விடயங்களை குறித்து பேச இருக்கின்றோம், பல செய்திகளை குறித்து நாம் ஆராய இருக்கின்றோம். எனவே இந்த காணொளிக்குள் நீங்கள் இன்று செல்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் துணிந்து அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அரசியல் சார்ந்த பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தோடு தினமும் உங்கள் முன்னால் வந்து நிற்போம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மாகாண தேர்தலில் போட்டியிட்டு எப்படியாவது மாகாண முதல்வர் ஆகிவிடுவேன் என்கின்ற நம்பிக்கையில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தன. நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய அந்த நிமிடத்தில் கூட நாடாளுமன்றம் அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பளித்த ஒவ்வொரு நிமிடங்களிலும் நான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுக்க இருக்கின்றேன், இங்கு ஒரு பெண்ணை நாடாளுமன்ற உறுப்பினராக பரிந்துரைப்பதற்கான களத்தோடு என்னுடைய பயணம் இருக்கும் என்று அறிவித்துக் கொண்டே இருந்தார். அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பொறுத்த மட்டில் மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு நகர்வை எடுக்க வேண்டும், அதிலே ஒரு பிரதான ஒரு வெற்றியை நாம் பெற்றுவிட்டால் மாகாணத்தை மையப்படுத்தி என்னென்ன சட்ட அதிகாரங்கள் இருக்கிறது அவைகளை நாம் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பயணத்தை வரையறுக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு அவருடைய திட்டமிடுதல்கள் இருந்தது என்பதுதான் நாம் பரவலாக அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதனை மையப்படுத்தி தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளும் இருந்தன. இந்த சூழலில் மாகாண தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியினை சார்ந்தவர்கள், அதாவது சுயேட்சை குழு என்கின்ற அணியை சார்ந்தவர்கள் ஊசி சின்னத்தில் போட்டியிடுவதற்காக அவர்கள் வேட்புமனு தாக்கலை செய்கின்றார்கள். இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த நேரத்தில் இருந்தே ஒரு பரபரப்பு பற்றி கொண்டது. யார் யாரோடு கூட்டணி, யார் யாரிடம் இணைந்து கொண்டு பயணிப்பதற்கான களங்களை எடுக்க இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சூழலில் தேர்தல் ஆணைய அதிகாரி செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுக்கின்றார். அப்படி அவர் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளின் சார்பில் போட்டியிடுவதற்காக தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த பலருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டன. இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அனுரா கட்சியை சார்ந்தவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படவில்லை, தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படவில்லை. ஆனால் பிற கட்சிகளை சார்ந்தவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயம் ஒரு பரபரப்பை பற்றி கொண்டது. ஒரு சிலர் குறிப்பிட்டது அனுராவுக்கு எதிரான ஒரு அலை தமிழர் பகுதியிலே உருவாகிவிடக் கூடாது என்பதை மையப்படுத்தி அனுரா அரசாங்கம் திட்டமிட்டு இந்த காய் நகர்த்தலை எடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகளை ஒரு சிலர் எடுத்து வைக்கிறார்கள். இன்னொரு சிலர் மிகவும் அரசியல் சிந்தனையோடு தமிழர்களுக்கான அங்கீகாரத்தை பறிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அனுரா அரசாங்கம் வேட்புமனு நிராகரிப்பு என்கின்ற நாடகத்தை கையில் எடுத்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் அர்ஜுனா அவர்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய பல விடயங்கள் பேசப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கேட்ட கேள்விகள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்தன என்பதை ஆளும் கட்சி உணர்ந்திருக்கிறது. எனவே அனுரா வகையறாக்களை சார்ந்தவர்கள் வெற்றி இலக்கை நோக்கி முன்னேறிவிட்டால் அது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு மாற்று அரசியல் களத்தை கொண்டு வந்து நிறுத்திவிடும்
என்கின்ற பதபதைப்பு அனுரா போன்றவர்கள் மனதிலே எழும்பியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் இப்பொழுது கையில் எடுக்கப்பட்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இன்னும் ஒரு விடயங்களை குறித்தும் சொல்கின்றார்கள். அது என்ன செய்தி என்றால், வைத்தியர் அர்ஜுனா அவர்களை சார்ந்தவர்கள் தேர்தல் களத்திலே அவர்கள் அனுபவமில்லாத ஒரு களத்தோடு தான் அவர்கள் பயணிக்கின்றார்கள். எனவே அவர்களை பொறுத்த மட்டில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுக்கள் என்ன, அதில் தேவைப்படுகின்ற ஆவணங்கள் என்ன, எவ்வளவு பணம் நாம் கட்ட வேண்டும், யாரை தனக்கு இணையாக ஒரு வேட்பாளரை பரிந்துரைக்க வேண்டும் போன்ற பல விடயங்களை குறித்த செய்திகள் அவர்கள் தெளிவாக அறிந்திருக்கவில்லை என்கின்ற காரணத்தினால்தான் இந்த வேட்புமனு தாக்கல் முடிந்த பின்னால் நிராகரிப்புகள் நடந்திருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்கின்றார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி, திட்டமிட்டுதான் அனுரா அரசாங்கம் இந்த நகர்வுகளை எடுத்திருக்கிறது என்கின்ற கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். இந்த சூழலில் அரசு ஒரு பக்கத்தில் பாய்ந்தால் நாங்கள் 16 அடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தமிழ் சொந்தங்கள் இப்பொழுது கொதிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்தை நாடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயமும், அதுபோல இந்த இடத்தில் நமக்கு போட்டியிடவில்லை, வாய்ப்பில்லை என்றால் இன்னொரு இடத்தில் இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுக்கள் உள்ள இடங்களில் நாம் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான களங்களை எடுக்கலாம் என்கின்ற ஒற்றை களத்தோடு பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஊசி சின்னத்தில் கிளிநொச்சி பகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது எனும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயங்களும் வருகின்றன. இந்த வேட்புமனு தாக்கலில் மிகவும் தெளிவாக உன்னிப்பாக இருந்து எந்த பிழையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை மையப்படுத்தி மிக அழகாக திட்டமிட்டு இந்த விடயங்கள் செய்யப்படுகிறது என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை விட ஒரு அச்சக்களத்தை சிங்களர்களுக்கு உருவாக்கி இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடுகள் மனதில் எழும்பியிருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் சளைத்தவராக வைத்தியர் அர்ஜுனா இல்லை என்பதுதான் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ஒரு இடத்தில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு விட்டால் சோர்ந்து விடுவது அரசியல்வாதிகளுடைய வாடிக்கை. ஆனால் இங்கு நமக்கு வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் பகுதியில் நம்மளுடைய வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் கிளிநொச்சி பகுதியில் போய் வேட்புமனு தாக்கல் செய்வோம், அல்லது இன்னொரு பகுதியில் போய் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வோம். நம்மளை எப்படி இவர்கள் தடுத்து விடுவார்கள் என்பதை பார்த்து விடலாம் என்கின்ற களத்தோடு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நகர்வுகள் ஒரு வியப்பாக பார்க்கக்கூடிய விடயமா என்பதை விட வைத்தியர் அர்ஜுனாவுடைய அறிவு சார்ந்த நகர்வுகள் என்பதைத்தான் இவைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் இந்த உள்ளூராட்சி தேர்தல், அதாவது இந்த மாகாண தேர்தல் அவர்களுக்கு ஒரு மான பிரச்சனையா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. காரணம், அனுரா பாராளுமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளை தமிழர் பகுதியிலே பெற்றிருக்கின்றார். அதனை மையப்படுத்தி மாகாண தேர்தலில் வெற்றி பெற்று மாகாண உரிமையும் தன் கையில் வைத்து கொண்டால் தமிழர்கள் தங்களை உணர்வுபூர்வமாக நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தம்பட்டம் அடிக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனா பம்பரம் போல சுழன்று கொண்டிருக்கின்றார். அவருடைய செயல்பாடுகளும் அவரோடு இணைந்து இருக்கக்கூடியவருடைய செயல்பாடுகளும் உண்மையிலே வியக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் அரசு சார்ந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அணிக்கு என்னென்ன இடுக்கண்களை கொடுக்க முடியும் என்பதை நினைத்து அவர்கள் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக நிற்பது சிறப்பு சேர்க்கும் என்று தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அர்ஜுனாவிற்கு ஆதரவு கரம் நீட்டியிருப்பது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை என்கின்றார்கள் அந்த அரசியல் களத்தை உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.